அந்த விரல்ல வச்சு செய்க காட்டுவாங்க, அப்புறமா வாய் வச்சு செய்க காட்டுவாங்க, இந்த வாயில லிப் மூவ்மெண்ட்ல கேட்குவாங்க. அதான் முன்னாடி இருக்கிறாங்க. இந்த சைட்ல இருக்கிறாங்க பண்ணுவாங்கன்னா ஆடியோக்கு தாண்டி நம்ம சவுண்ட் விடுவாங்க. ஒருத்தாண்டு சொல்ல, நீ ஆண்டி நீ போடி சைடுக்கு அவளை அனுப்பிடி, அந்த மாதிரி வாடி போடின்னு பேசுவாங்க. ஏன்னா நம்மளுக்கும் அவங்க மாதிரி இருக்கும், நாம வாங்கிக்கணும் மரியாதை, அவங்களுக்கும் நம்ம கொடுப்போம். உடம்பு காட்டின உடனே நம்ம ஒன்னும் கெட்டவங்க ஆக மாட்டோம், நம்ம ஒன்னும் வேற மாதிரி ஆக மாட்டோம். கிளாமர் பண்ணா தப்பா பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. அந்த ஆடியோ சவுண்டு தாண்டி வருது அவங்க பேசுறதும். சைட்ல எல்லாம் வராங்கல்ல, முன்னாடி வைக்கிறவங்க அவ்வளவுதான் இது இல்ல, இந்த சைட்ல இந்த குடிச்சிட்டு பண்றவங்க நிறைய பேர் இல்ல, கொஞ்சம் இடத்துல காதுக்கு வருதும். அப்பதான் அந்த கட்டத்தை தாண்டி போகுது. அந்த இவ்வளவு சத்தத்தையும் தாண்டி வந்து காதுக்கு வருதான். அவங்க அவ்வளவு சத்தமா பேசுறாங்க. இப்போ ஒருத்தர் அந்த 10 பேர் சென்டர்ல ஒருத்தர் பேசினா கூட அது அவங்க மைண்டுக்கு தப்பா, பக்கத்துல இருக்கும் அவங்களும் தப்பாதான் நினைச்சிருவாங்க நம்மள. அந்த மாதிரி ஆயிடும். ஸ்டார்டிங்ல எனக்கு அங்க திட்டுறாங்கல்ல, நம்ம திட்டு சண்டை போட நம்ம ஓனர் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பயம், செம்ம பயப்படுவேன். அப்புறம் நான் 2-3 சேர்த்து நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா நான் ஸ்டார்டிங்ல ஆடும் போது நான் எப்பவுமே நான் திட்டுறத விட நிற்கிறத விட்டு நான் பண்ண மாட்டேன். முடிச்சிட்ட பிறகு நான் வந்து கேட்பேன், உனக்கு அக்கா தங்கச்சி இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா நீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். ஏன்னா நாங்களும் ஒரு பொண்ணு தான், அங்க வேற ஊர்ல இருந்து வந்து தெரியாத இடத்துல இருந்து வந்து நம்ம எங்க ப்ரோக்ராம் பண்றோம்னா நாங்களும் அவங்க ஃபேமிலி மாதிரி தான், அவங்களும் அப்படிதான் பார்க்கணும். அதுக்காக தான். ஏன்னா கிளாமர்ல ஆடுறோம் அவ்வளவுதான், அது மட்டும்தான். ஆனா கிளாமர்ல ஃபுல் காஸ்டியூம் போனா யாருமே பார்க்கவே மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. எனக்கு ஃபங்க்ஷன் பண்ணிட்டேன். எனக்கு கார்ல உட்காரும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கிறேன். இப்போ கூட எனக்கு ஒரு கஷ்டம் தான். ஃபியூச்சர்ல நம்ம ஃபேமிலிக்கு என்னோட இருந்து இதாகும், எதனா வேறவங்க தப்பா பேசுவாங்கன்றது ஊர்ல ரொம்ப பேசுவாங்க. இவன் நான் நைட் தானே ப்ரோக்ராம் இருக்கும் எல்லா பக்கத்துலயும், இவன் நைட்ல எங்க யார் வேலை கொடுப்பாங்க இவளுக்கு, நைட்டு போயிட்டு மார்னிங் வரா, நைட் டைம்ல என்ன வேலைக்கு போவ சொல்ல தப்பா பேசுவாங்க. ஃபேமிலிலுமே யாருமே, நானும் பேசுறது இல்லை, யாருமே பேசுறது. ஏன்னா அம்மாக்கு நான் என்ன பண்ணாலும் எங்க அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்றது. தப்பே பண்ணாலும் சரியே பண்ணாலும் கிளாமர் பண்ணி, இந்த பசங்க கிட்ட எனக்கு பேசினேமா இந்த கிளாமர் பண்ணதான் அம்மாவுக்கு தான் சொல்றது. ரொம்ப இதுல கஷ்டம் இருக்குது. கிளாமர் பண்றதுனால ரொம்ப நான் ஃபீல் பண்ணிருக்கிறேன். உடஞ்சு அழுததெல்லாம் உண்டு. அழுந்துதான், கத்தி அழுந்திருக்கிறேன். ஒரு ரூம்ல யாரும் இல்லாம நான் ரொம்ப அழுந்திருக்கிறேன். ஏன்னா அப்போ பேசுறதுக்கு யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, எல்லாம் கஷ்டம் தான், காசு இருந்ததா எல்லாமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே விளங்கிட்டாங்க. தனிமை ஆயிட்டேன் நானும். ரொம்ப தனிமையானதுனால அப்படியே வந்துட்டேன். ஆனா அந்த கஷ்டத்தை கூட சிரிச்சுட்டே சொல்றீங்க. கஷ்டம் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த ஃபீல்டுக்கு வராங்க நான் சொல்றேன். நான் பார்த்ததுல நிறைய பேர் என்கிட்ட பேசிருக்கிறாங்க, பழகி இருக்கிறாங்க. நிறைய பேர் அம்மான்னு கூப்பிடுவாங்க, அக்கான்னு கூப்பிடுறாங்க. அது நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. இதுலன்னா அவங்க சொல்றது பாதி ஃபேமிலி கஷ்டத்துலதான் இந்த ஃபீல்டுக்கே வராங்க. நல்லா இருந்தா யாரும் அனுப்புவாங்க சொல்லுங்க, யாரு கிளாமர் பண்ண விடுறாங்க? நம்மளுக்குன்னு துணை யாரும் மேல பாத்துக்கிறதுக்கு, சம்பாரிச்சதுக்கு நிறைய பேர் கேர்ள்ஸுங்க இதுக்காக தான் வராங்க. காசுக்கு பிரச்சனை, வீட்டுல ஃபேமிலிக்காக தான் வராங்களே. அவங்க சுயத்துக்காக யாருமே வர்றது இல்ல, ஃபேமிலிக்காக, ஃபேமிலியை பாத்துக்கணுன்றதுக்காக தான் இதுக்கு வராங்க. கல்யாணம் ஆன ஒரு பெண்ணாக இந்த ஒரு ப்ரொஃபஷன்ல ஆடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரிஸ்க் இல்லையா? கல்யாணம் ஆனவங்க இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிறாங்க, ரொம்ப பேர் ரொம்ப ரொம்ப விதமா இங்க இருக்கிறாங்க. பாவம் அவங்கலாம் அந்த மாதிரி சிச்சுவேஷன் ரொம்ப ஃபேஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். இதை ஸ்டார்டிங்ல இருந்தா இப்போ நாம வந்துட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதோ, இப்ப நம்மளுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கிடைக்குதோ அது அவங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்னோட இது, அதை ஒண்ணு சேஞ்ச் பண்ணிக்கினா அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு